பாருங்க, எப்படி காதல பாடி இருக்கான்னு பாருங்க. நம்ம பார்க்க நிலா சும்மா தான் வருது. ஆமா, பாரதாசன் கூட நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை என்று நிலாவை ஒரு பெண்ணாக்கி அவள் முகமாக நிலவை சொன்னார். அதுக்கு ஒரு மடி மேல போய் தன் காதலியை ஆடை கட்டி வந்த நிலவோ என்று ஆகாயத்தில் அம்மனமாய் வரும் நிலவுக்கு ஆடை கட்டி விட்டவன் பட்டுக்கோட்டை. ஆகாயத்தில் அம்மனமாய் வரும் நிலவுக்கு பட்டுக்கோட்டை கட்டியது பாடல். ஆடை கட்டி விட்டவன் பட்டுக்கோட்டை. சொந்த வாழ்க்கையில் மானத்தோடும் சுயமரியாதையோடும் வாழ்ந்தவன் அல்ல. இந்த சமூகத்தில் எல்லோருக்கும் சுயமரியாதை இருக்க வேண்டும் என்று விரும்பியவன் அவன். இரும்பு திரைன்னு ஒரு படம் போய் தேடி பாருங்க. படத்தை எடுத்தது இன்றைய ஆனந்த விகடன் பத்திரிகையினுடைய அதிபர் SS வாசன். அது ஜெமினி பிக்சர்ஸ். அந்த படத்திற்கு பாட்டு எழுதுவதற்கு என்ற ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் கொத்தமங்கலம் சுப்பு. தில்லானா மோகன் அம்மன் படம் வந்து தெரியுமா? தெரியாதா? என்ன அமைதியா இன்னைக்கு? தில்லானா மோகன் படம் வந்து தெரியுமா? அந்த படத்துல எல்லாம் கல்யாண காட்சியோட முடியும். ஒரிஜினல் கதையில 2 பேரும் செத்து போவாங்க. ஒரு துன்பக்கதை. அதை பெரும் தொடராக எழுதி லட்சக்கணக்கான வாசகர்களின் மனதில் இடம்பெற்றவர் கொத்தமங்கலம் சுப்பு. மாபெரும் வில்லிசை கலைஞர் கொத்தமங்கலம் சுப்பு. ஜெமினி பிக்சர்ஸ் தயாரித்த எல்லா படங்களுக்கும் பாட்டு எழுதி கொண்டிருந்தார் கொத்தமங்கலம் சுப்பு. ஜெமினி அதிபர் வாசன் சொன்னார், தொழிலாளர்களின் வாழ்க்கையை மையமாக வைத்து ஒரு படம் எடுக்க போகிறேன். படத்திற்கு பெயர் இரும்பு திரை. அந்த படத்தில் தொழிலாளர்களின் பிரச்சனையை பற்றி பேசும் பாடல்களை எழுதுவதற்கு தகுதியான பாடலாசிரியர் யார் என்று ஜெமினி அதிபர் வாசன் யாரை கேட்டாரு? தனக்கு எப்பவும் பாட்டு எழுதும் கொத்தமங்கலம் சுப்புவையே கேட்கிறாரு. இந்த படத்துக்கு பொருத்தமா பாட்டு எவையா எழுதுவான் அப்படின்னு கேட்கிறார். நான் இருக்கேன்னு சுப்பு சொல்லல. நான் இருக்கும்போது ஏன் கேட்கிறீங்கன்னு சுப்பு சொல்லல. எவ்வளவு பெருந்தன்மையோடு இருக்காங்கன்னு பாருங்க. கொத்தமங்கலம் சுப்பு சொல்லியிருக்காரு, அப்படி ஒரு கதையை எடுத்துட்டீங்கன்னா, அதை படமா எடுத்துட்டீங்கன்னா, தொழிலாளர்களின் பிரச்சனையும் வாழ்க்கையையும் உரிமையையும் போராட்டத்தையும் எழுதுவதற்கும் பாடுவதற்கும் என்றே தமிழ் சினிமாவுக்கு ஒருவன் வந்திருக்கிறான். அவன் பெயர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். போய் கூட்டிட்டு வாய. இவர் போய் கூப்பிடுறாரு, எங்க முதலாளி கூப்பிடுறாரு. இவர் சொல்றாரு, அங்கதாங்க வெறும் பாட்டு இல்லை, வெறும் கவிதை இல்லை. இந்த இளைஞன் சொன்னான், அண்ணே வழக்கமா அந்த கம்பெனிக்கு நீங்க எழுதுறீங்க, நான் வர்றது முறையில் எழுதுனா கூட பணம் கிடைக்கும், கூட காசு கிடைக்கும். ஆனா இன்னொருத்தனுக்காக போட்டிருக்க துண்டு இருக்குல்ல, அதுல தான் ஏறி விற்கக்கூடாது. அதை விட இன்னொரு வார்த்தை சொன்னாராம், அந்த கம்பெனி உங்களுக்கு பரிசம் போட்ட பொண்ணுன்னு. நான் வரலன்னு அப்படின்னா, ஐயா சொன்னா கேளு, என்ன கூட்டுற சொன்ன, நான் வரலன்னு. நீங்க அங்க எழுதுறீங்க, ஒரு ஆள் அங்க இருக்கிறார், எழுதுறீங்க, உங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டுட்டு 2 காசு பார்க்கறதுக்கு நான் விரும்பலன்னு, நான் வரமாட்டேன்னு சொன்னான் பாருங்க, அவன் தான் வாழ்றான். வெறும் பாட்டு கிடையாதுங்க, வெறும் பாட்டு கிடையாது. கலைஞரை தாண்டி ஒருத்தர் இருக்கான் அவங்களுக்குள்ள. போனா காசு கிடைக்கும், காசு கிடைக்கும்னா, பதவி கிடைக்கும்னா, யாரை வேணா காட்டி கொடுக்கவும், யாரை வேணா கழட்டி விடவும், யாரை வேணா விலக்கி வைக்கவும், யாரை வேணா சேர்த்துக்கவும், வெக்கம் இல்லாம, ரோசம் இல்லாம, மானம் இல்லாம ஈன பொழைப்பு பிழைக்கிற ஆட்கள் இன்னும் நம்ம சுத்தி வாழுகிற ஒரு காலத்துல, இங்க இருந்து பஞ்சம்புழைக்கு சினிமாவுக்கு போயிட்டு மிகப்பெரிய வெற்றி பெறாத ஒரு காலத்துல, வெற்றிக்கு தவம் இருந்த ஒரு காலத்துல, ஜெமினி பிக்சர்ஸ் பெரிய கம்பெனிங்க, நான் வரலனே, நீங்க எழுதுங்க. அவரு போய் சொல்ற, முதலாளி அவன் வரமாட்டேங்க. ஏன்? நீங்க அங்க எழுதிட்டு இருக்கீங்க, சம்பாரிச்சுட்டு இருக்கீங்க, உங்க பொழப்பெல்லாம் நான் பல்லடி போட மாட்டேன், இன்னொருத்தன் உழைப்ப சுரண்டி நான் வாழ விரும்பல அப்படின்னு சொல்றான். வாசன் சொன்னாரா, அவன் தாயா இந்த படத்துக்கு பாட்டு எழுதுறதுக்கு தகுதியான, பிறர் உழைப்பை மதிக்கிற ஒருத்தன் தாயா உழைப்பை பத்தி எடுக்கிற ஒரு படத்துக்கு பாட்டு எழுதுறதுக்கு தகுதியான, நீ போய் கூட்டிட்டு வா, நான் சம்மதிக்க வைக்கிறேன். கொத்தமங்கலம் சுப்பு மறுபடியும் போற,
போய் எங்கள் முதலாளி கூப்பிடுறாரு. நான் வரல. இவர் முரடன், பயங்கரமான முரடன். ஆமாம், இருந்திருந்தானா எத்தனை பேர் அடிச்சு பின்னிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய கோபக்காரரு. நான் வரல. ஐயா இங்கே பாரு, எந்த பொழப்புக்காக நீ பாட்டு எழுத மாட்டேன்னு சொன்னியோ அந்த பொழப்பே போயிடும். நீ மரியாதையை பான்னு அவர் கெஞ்சி கூட்டிகிட்டு போகிறார். இவர் அங்கே போனவுடனே நான் எழுத மாட்டேங்க, அண்ணன் எழுதுறாருல, அண்ணன் இடத்துல நான் உட்கார மாட்டேன். அண்ணன் எப்போ சாவான்? இது மட்டும் நல்லா சொல்றீங்க. அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ காலி ஆகும்னு காத்திருக்கிற உலகத்தில் அண்ணன் இடத்த நான் வைப்பேன். அது வேணும். வாசன் சொன்னாராம், நல்ல தம்பி, ரொம்ப நல்ல பணம். எங்கள் கம்பெனியில் அவர் மாச சம்பளத்துக்கு வேலை செய்கிறார். பாட்டு எழுதினாலும் எழுதாட்டியும் அவருக்கு சம்பளம் கொடுத்துருவோம். இந்த படத்துக்கு பாட்டு எழுதுறதுக்காக அவர் சம்பளமோ அவர் வாழ்க்கையோ பாதிக்காதுன்னு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் எங்கள் படத்துக்கு பாட்டு எழுதுறீங்களா அப்படின்னா, சரி, அப்படி ஒரு உத்தரவாதம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா என்னால் அவர் சம்பளமும் அவர் வாழ்க்கையும் அவர் சாப்பாடும் பாதிக்காதுன்னா நான் பாட்டு எழுதுறேன்னு சொன்னான்னா, அடுத்தவன் ஜோத்துல மண்ணள்ளி போடாம தனக்கு சோறு கிடைக்கலைனாலும் அடுத்தவன் ஜோர்ல மண்ணள்ளி போடாம வாழ்ந்த கவிஞனுக்கு பிறந்த நாள்ல பேசுறத விட பெருமை என்ன இருக்கு? அதுல வந்து கூடி உட்கார்ந்து கேட்கறத விட என்ன பெருமை உங்களுக்கு இருக்கு சொல்லுங்க. டிவியில போய் எவ்வளவு பெருசா என்ன ஒண்ணும் கிடையாது. ஒருத்தன் எப்படி வாழ்ந்துருக்கான் பாருங்க. சரிங்க, அப்படின்னா நான் எழுதுறேன். எல்லா பாட்டும் நீங்க எழுதுங்க. அடுத்த வரி அந்த படத்துக்கு சரி எழுதுறேன். அதான் பாட்டு. நன்றி கெட்ட மனிதருக்கு அஞ்சு நிற்க மாட்டோம் ஒரு அந்த பாட்டு. எல்லா பாட்டும் அந்த பாட்டு. அந்த படத்துல ஒரு காதல் பாட்டு. ஆமா, எங்கேயா போய் கேட்டு பாருங்க. நெஞ்சில் குடி இருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமான்னு ஆரம்பிக்கும் இந்த பாடல் காட்சி. சினிமாவில் ஒரு பார்க்கில் சிவாஜி கணேசன் வைஜெயந்தி மாலாம் உட்கார்ந்துருப்பாங்க. ரெண்டு பேருக்கு இடையில அவர்கள் காதலர்களாக இருந்த போதிலும் ரெண்டு தண்டவாளங்களுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி போல மரியாதைக்குரிய இடைவெளியோடு ரெண்டு பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அதுதான் காதல் காட்சி. ஆமா, நாய் சண்டை போடுற மாதிரி, ரெண்டு நாய் சண்டை போடுற மாதிரி. எந்த நாயை கடிக்குதுன்னு தெரியாம மேல இருந்து கீழே இருந்து கட்டி பிடிச்சி அதெல்லாம் கிடையாது. அப்படி உட்காந்துருப்பாங்க ரெண்டு பேரும். ஆமா, பாட்டு. அவன் கேட்கிறான் காதல்னா என்ன? அவன் கேட்கிறான் காதல்னா என்ன? அவ சொல்லலாம், எழுதியிருக்கான் பாருங்க, காதலை பாடியிருக்கான் பாருங்க. இயற்கை வளர்ச்சி முறை. இயற்கை, திரும்ப சொல்லுங்க. இயற்கை வளர்ச்சி முறை. மைக்கு வேலை செய்ய நிஜமாக வேலை செய்ய இல்லை. நான் சொன்னா ரெண்டு பேர் தான் திரும்ப சொல்றாங்க, மற்றவங்களாம் கேட்கலையோன்னு எனக்கு சந்தேகம். இயற்கை வளர்ச்சி முறை ஏன் சொல்லுங்க. இயற்கை வளர்ச்சி முறை சொல்லுங்க. திரும்ப நீங்க திரும்ப சொல்லலாம், நான் நன்றிட்டு போயிருவேன். இயற்கை வளர்ச்சி முறை இளமை செய்யும் கிளர்ச்சி இதை முடிஞ்சுச்சா இனி சொல்ல வேணாம். ஏன்னா அவ சொல்றா காதல்னா என்னன்னு கேட்கிற. இயற்கை வளர்ச்சி முறை இளமை செய்யும் கிளர்ச்சி இதை ஏனென்று நீ கேட்டால் நான் அறிவேணும். நீ கேட்கிற, உனக்கு தெரியாத மாதிரி நீ கேட்கிற, நான் சொல்லுவேன்னா. அவன் என்ன கேட்டான்? மலர்கொடி தலையாட்ட மரக்கிளையும் கை நீட்ட. என்ன கேட்கிறாங்க? எவ்வளவு பாருங்க. மலர்கொடி தலையாட்ட மரக்கிளையும் கை நீட்ட கிளையில் கொடி இணையும் படி ஆனதும் ஏனோ. இப்படி எதிர்க்காம கண்ணீர். காதல் பாட்டு பிடிச்சா கண்ணீர் வருதுங்க. மலர்கொடி தலையாட்ட மரக்கிளையும் கை நீட்ட கிளையில் கொடி இணையும் படி ஆனதும் ஏனோன்னு கேட்டா அவ சொல்றா இயற்கை வளர்ச்சி முறை இளமை செய்யும் கிளர்ச்சியிலே ஏனென்று நீ கேட்டால் நான் அறிவேனோ என்று காதல் பாட்டை மானுட நாகரிகத்தின் உச்சமாக தொட்டு எழுதிய ஒரு கவிஞன் உண்டென்றால் அது கல்யாண சுந்தரம்.
நண்பர்களை நிறைவாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். புகழின் உச்சிக்கு வந்து விட்டார் கல்யாண சுந்தரம். ஒரே ஆண்டில் 7-8 படங்களுக்கு பாடல் எழுதுகிறார். செல்வம் திரண்டு விட்டது. சினிமா பத்திரிகையாளர்கள் அவரை பேட்டி காண்பதற்கு வந்து குவிகிறார்கள். அண்ணே ஒரு பேட்டி, அண்ணே ஒரு பேட்டி. ஐமாப்பா சொல்வாரு, எனக்கு இன்னும் பசுமையாக நினைவிருக்கிறது, அந்த ஜெமினி தயாரிப்பாளர் பேர் என்னடா வாசன், அவர் கார்ல நிற்பார். அந்த தெருவில் 10 கார் நிற்கும். 10 தயாரிப்பாளர் அந்த காலத்தில் 1954, 56 அந்த தெருவில் 10 கார் நிற்கும். 10 ப்ரொடியூசர்ட்டையும் இந்தா வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிணத்தடியில் வந்து உட்கார்ந்துட்டு எங்க கூட பேசிக்கிட்டு சோவியத் அரசாங்கத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் காத்துக்காங்கடா, போய் பாட்டு எழுதி கொடுறா அப்படின்னா, இருக்கட்டும் நான் முதல்ல கத்துக்கிறேன் அப்புறம் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு இப்படி வரிசையா எல்லாம் நிற்கிறான். ஒவ்வொரு நிருபரும் ஓடி வந்து அண்ணே ஒரு பேட்டி. நம்ம என்ன செய்வோம்? நம்ம திம்மாத்தோட மொபைல் வசதிக்கு என்ன வேலை செய்யறோம்? ஒரு நாளைக்கு 70 படம் எடுக்கிறோம். அப்புறம் அதே ஒன்றும் இல்லை, ஒரு 3 மாசத்துக்கு முன்னால நான் குடியிருக்கிற பகுதியில் ஒரு டீ கடை இருக்கு. இந்த டீ கடைக்கு நான் டீ குடிக்க போகும்போது 2 பேர் உட்காந்து அங்கே எதிர்த்தாப்புல ஒரு போஸ்டரை பார்த்துட்டு இருந்தாங்க. பெரிய பேனரை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதோ பார்த்துட்டு இருக்காங்கன்னு நான் பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். அரை மணி நேரம் கழிச்சு வேற ஒரு வேலையாக போனேன். அவங்க அங்கேயே உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க. அரை மணி நேரமாக பார்த்துட்டு இருக்காங்களே என்னன்னு பார்த்தா அது 2 பேர் படம் போட்டு. யார் 2 பேர்? இந்த 2 பேரையும் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நான் தீவிரமாக யோசனை. நான் கம்ப்யூட்டர் போட்டு மைண்டை போட்டு சர்ச் பண்ணேன். இந்த பேசுறதுக்கு 2 பேரும் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்க பார்த்தோம்? திரும்பி பார்த்தா அவங்க தான். அவங்க 2 பேர் தான். அவங்க படத்தையே வச்சிருக்காங்க. எதுக்குன்னா சிரிப்பு வந்துருச்சு. அவங்க வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துருக்கு. அந்த பூப்புடைய நீராட்டு விழாவுக்கு அந்த பொம்பளை பிள்ளை படத்தை போடுறதா கூட பரவாயில்ல. இவங்க 2 பேர் படத்தையும் பெருசா போட்டுட்டு 2 பேரும் 1.5 மணி நேரமா உட்காந்து இது என்ன மயக்கம்? நம்மளால மொபைல் எடுத்து வச்சு பார்க்கலாம். பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னால, காலேஜுக்கு போறதுக்கு முன்னால இதில் சீவி வச்சிருக்கான். அதை எடுத்து ஒரு 1 மணி நேரம் ஜீவனான் அப்படிங்கிறான். 1 மணி நேரம் ஜீவிட்டு பைக்ல போறான். எதுக்கு போறான்னு தெரியல. சின்ன புகழுக்கு, அற்ப புகழுக்கு மனிதர்கள் மயங்கி சாகுறார்கள். உண்டா இல்லையா சொல்லுங்க? கண்ணாடி பார்க்காம வெளியே வர்றோமா? நம் எவ்வளவு பண்ணிக்கிறோம்? புகழின் உச்சிக்கு போயிட்டான் சார். பேட்டி எடுக்கிறதுக்கு 10 பேர் வரான். நம்மளை பேட்டி எடுக்க ஒருத்தன் வந்து என்ன செய்வோம்? எஸ் ஓகே, என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. நம்ம பார்க்கணும் வரமாட்டான். அந்த ஆளை தேடி வர்ற ஆளு ஒருத்தன் பிடிச்சிட்டான். இந்த ஆள் பெரும்பாலும் காலையில் எந்திரிச்சு வெளியே போயிடுவார். ஒருத்தன் பிடிச்சிட்டான். அண்ணே உங்களை பிடிச்சிட்டேன், இன்னைக்கு நீங்க உங்களுக்கு பேட்டி கொடுக்குறீங்க, உங்க வாழ்க்கை வரலாறு நம்ம பத்திரிகையில பெருசா போட போறோம். சரி போலாம் வாங்க, நீங்க சொல்லிட்டே வாங்கண்ணே, அப்படி போவோம் வாங்க அப்படின்னு ராயப்பேட்டையில் குடியிருந்த வீட்டில் இருந்து நடந்து கொஞ்சம் தூரம் வந்து ஒரு ரிக்ஷா பிடிக்கிறார். நல்லா கேட்டுக்கங்க. வீட்டில் இருந்து அவனையும் கூட்டிக்கிட்டு அவரையும் கூட்டிக்கிட்டு அந்த பத்திரிகையாளரையும் கூட்டிக்கிட்டு நடந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஒரு ரிக்ஷா பிடிக்கிறார். ரிக்ஷா பிடிச்சு மவுண்ட் ரோட்ல வந்து இறங்குறாரு. அண்ணே உங்க வாழ்க்கை சொல்றேன் வாங்க, அதுக்கு தானே போறோம் அப்படின்னாரு. மவுண்ட் ரோட்ல வந்து ஒரு பஸ் பிடிச்சார். பஸ் பிடிச்சு கோடம்பாக்கம் கேட் இருக்குல்ல, அந்த ரயில்வே கேட்டு, அங்க வந்து இறங்கிட்டார். அங்க வந்து இறங்கினா அந்த பக்கம் தான் ஸ்டுடியோ, மேம்பாலம் கிடையாது. ரயில்வே லைனை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனார். ஒரு டாக்ஸி பிடிச்சார், அதுல ஏறினார். அவனையும் கூட்டிக்கிட்டார், போயிட்டார். ஸ்டுடியோ வாசல் இறங்கினார். அண்ணன் இப்ப பேட்டி ஆரம்பிக்கிறாங்க. பேட்டி முடிஞ்சு போச்சுங்க.
அவன் எப்பனே முடிச்சிச்சுனாரு. முதல்ல எப்படி வந்தோம்? நடந்து வந்தோம். அப்புறம் எதில் வந்தோம்? ரிக்ஷாவில் வந்தோம். அப்புறம் எதில் வந்தோம்? பஸ்ஸில் வந்தோம். அப்புறம் எதில் வந்தோம்? காரில் வந்தோம். இப்படி தான் மெட்ராஸுக்கு வந்து நடந்தேன். அப்புறம் ரிக்ஷாவில் போனேன். அப்புறம் பஸ்ஸில் போனேன். இப்போ காரில் போகிறேன். இதுதான் வாழ்க்கை வரல. போயிட்டார். அவ்வளோ 4 படிமங்களில் தன் வாழ்க்கை வரலாற்றை இன்னொரு மனிதனுக்கு பிரசுரிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்ன மனிதன் தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் என்றைக்கும் வாழ்வான். ஒருவேளை 3 ஆண்டுகளுக்கு பிறகு 100ஆண்டு விழாவில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம். சூதாடி மாந்தர்களின் சுகவாழ்வும் ஒரு நாளில்